Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அர சக்கரபாணி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சாமு நாசர் அவர்கள் ஆகியோருக்கு நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். இந்த மண்டலத்துக்குட்பட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். தொடர்ந்து 29 மாவட்டத்திற்கு உட்பட்ட 91 சட்டமன்ற தொகுதிகளிலும் இளைஞரணி நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மதிப்பிற்குரிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். மதிப்புக்குரிய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் MS தரணிவேந்தன் MP, அண்ணன் செஞ்சி KS மஸ்தான் MLA, அண்ணன் SR சிவலிங்கம் MP, அண்ணன் TM செல்வகணபதி MP, அண்ணன் திரு பழனியப்பன், அண்ணன் திரு வசந்தம் கார்த்திகேயன் MLA, அண்ணன் திரு உதயசூரியன் MLA, அண்ணன் திரு தேவராஜ் MLA, அண்ணன் நே சிற்றரசு, அண்ணன் க சுந்தர் MLA, அண்ணன் AP நந்தகுமார் MLA, அண்ணன் ஒய் பிரகாஷ் MLA, டாக்டர் R லட்சுமணன் MLA, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மணி அவர்கள், அண்ணன் தே மதியழகன் MLA, அண்ணன் மாதவரம் S சுதர்சனம் MLA, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் RD சேகர் MLA, அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவர்கள், அண்ணன் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள், அண்ணன் மயிலை தா வேலு MLA, அண்ணன் MSK ரமேஷ்ராஜ் அவர்கள், அண்ணன் திருத்தணி S சந்திரன் MLA ஆகியோருக்கு நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் செய்யும் கலைஞர் பேரவே தமிழனத்தை உயர்த்திடுவாய் இருந்து இளைஞராய் கொண்ட கொள்கை லட்சியத்தில் உறுதி கொள்கிறாய். மாண்புமிகு இளந்தலைவர் அவர்கள் தற்போது மாவட்ட கழக செயலாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இசைகள் போட்டும் திமுகவின் இளைய தலைவராய் தமிழகத்தை காப்பதற்கு தலைமுறைத்து படை நடத்தும் கழக இளந்தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னணி நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னணி நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வருகிறார். கழக இளைஞரணியின் செயலாளர் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். கழக இளைஞரணியின் துணை செயலாளர்களுக்கு அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். அண்ணன் S ஜோயல் அவர்கள், அண்ணன் இன்பா ரகு அவர்கள், அண்ணன் இளையராஜா அவர்கள், அண்ணன் அப்துல் மாலிக் தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது பங்கேற்று
நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசினை வழங்கி வருகிறார். மேலும் முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய இந்த திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் என்பது சுமார் 135 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறுகிறது. மேலும் அமைப்பு ரீதியான 29 திமுக மாவட்டங்கள், அதே போல 91 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய வகையில் இது நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்று இருக்கிறார்கள். மேலும் திமுக இளைஞரணி மண்டல மாநாட்டிற்கான பிரம்மாண்ட திடல் அமைப்பு, அதே போல உணவாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் 1 லட்சத்துக்கும் அதிகமான கிளை, வார்டு, அதே போல பாக இளைஞரணி நிர்வாகிகள் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். மேலும் 5000த்துக்கும் அதிகமான வாகனங்களை நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசினை வழங்கி வருகிறார். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரும் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்கென்று ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே தடபுடலான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்தது. முக்கியமாக பார்க்கிங் வசதிகளாக இருக்கட்டும், அதே போல நிர்வாகிகளுக்கு புகைப்படம் மற்றும் பெயருடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்குவது, இப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது இந்த நிகழ்வானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போல 1 லட்சத்திற்கும் அதிகமான நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். அனைவருமே தனித்தனி இடங்கள் அமர்வதற்கென்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக வரலாற்றை விளக்கக்கூடிய வகையில் இங்கே வரலாற்று புகைப்பட கண்காட்சியும் கூட இடம்பெற்று இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார். அவர் இளைஞர்களிடையே சிறப்புரையும் கூட ஆற்ற இருக்கிறார் இந்த நிர்வாகிகள் மத்தியில். மேலும் தற்பொழுது நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசினையும் வழங்கி வருகிறார். மேலும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வேளையில் முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.